இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமாடி, எனக்கும் இந்த கலர்ல ட்ரெஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ஏடி பேசாம நம்ம ரெண்டு பேரும் இதே எடுத்துருவோமா? இன்னும் ஒரு கலர் இருந்துச்சுல இதே மாதிரி. ஆமா, இன்னும் ஒரு கலரோ ரெண்டு கலரோ இருந்துச்சு. ரெண்டு கலர் இருந்துச்சுன்னா அந்த சுவானி பிள்ளைக்கும் பூமாரிக்கு இதே மாதிரி எடுத்துடலாம். ஆமா, ரெண்டு வரி எங்க போய் தொலைஞ்சாவளோ தெரியல. சரி, நம்ம இதே ஃபைனல் பண்ணிடுவோமா? சரி சரி. நந்தினிக்கா, சத்யாக்கா. ஏய் கீர்த்தி, வா. கீர்த்தி, எப்ப வந்த? இப்பதான் வந்தாக்கா. அப்படியே நீங்க எங்க நிக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க அம்மா அப்புறம் உங்க சித்தி இருக்காவல்ல, எல்லாரும் சாரி எடுக்க போயிருக்காங்க. அப்படியா? நீ உனக்கு ட்ரெஸ் எதுவும் பார்க்கலையா? நீங்க எல்லாம் என்ன எடுக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களை மாதிரியே வாங்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே தெரியாது. நாங்க ரெண்டு பேரும் இந்த ஹாஃப் சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கா? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ஹாஃப் சாரி தான் பிடிக்காதே. நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால ஹாஃப் சாரி போட்டா நல்லாவே இருக்காது. யார் சொன்னாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ட்ரை பண்ணி பாரு. இதே மாதிரி ஹாஃப் சாரி வேற கலர்ஸ் இருக்கு. நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரி, அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துட்டு வந்து ட்ரையல் பாரு. சரிக்கா. நீங்க ரெண்டு பேரும் இது செலக்ட் பண்ணிட்டீங்களோ? இதையும் செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னும் 2 3 எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே போட்டு பார்க்கணும். ஓகே, நீங்க ஒன்னொன்னா போட்டு பாருங்க. நான் போயிட்டு லெஹங்கா மாதிரி இல்லைன்னா இந்த கிராப் டாப் ஸ்கர்ட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரி கீர்த்தி. ஹாய் கீர்த்தி நிக்கா. அப்ப இவியலும் வந்திருப்பாங்களோ? சுவானிகா, நீங்க ட்ரெஸ் எடுக்கலையா? எடுத்தாச்சு கீர்த்தி. நீ இங்க நிக்கிறேன்ல, அதை ஒன்ன பார்க்கலான்னு வந்தேன். அந்த ரூம்ல வச்சிருக்கேன். இப்ப போய் போட்டு பார்க்கணும். அப்படியா? எனக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கும். நாங்கெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டோமா? நம்ம கிட்ட தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டானா? சும்மா இருட்டி, அவ காதல விழுந்துற போதே. சரி கீர்த்தி, வா. நான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நான் போட்டு பார்க்கேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போலாம். புமாரி, நீ எடுத்து வச்சிருக்கேல, அது போட்டு பாரு. நான் கீர்த்திக்கு ஒரு 2 3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு பாறேன். சரி சுவானி. கீர்த்தி வா போலாம். ரொம்ப தான் பண்ணிட்டு இருப்பா ரெண்டு பேரும். யாம்டி சத்யா, அவங்க 2 பேரும் பேசிட்டு போட்டுமே. உனக்கு என்ன? சுவானி இருக்கா, எதுக்கு இவ பின்னாடியே துள்ளி குடிச்சிட்டு போறான்னு உனக்கு இன்னமா தெரியல? அவ ஏதாச்சும் பண்ணிட்டு போறா. உனக்கு என்ன? சத்யா, நானும் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வேற ஒரு கலரு. நான் போய் போட்டு பார்க்கட்டா? சரி, போய் போட்டு பார்த்துட்டு வா. ஐயோ, இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. உங்க தங்கச்சி கூடயே சுத்தி இருந்தா பாத்துருக்கலாம். வாவ், இந்த மாதிரி லெஹங்கா தான் நான் பார்க்கலான்னு இருக்கேன். உனக்கு அழகா இருக்கும் கீர்த்தி. நீ ஒரு 2 3 செலக்ட் பண்ணி இங்க ட்ரையல் ரூம் இருக்கலாம், இங்க போய் நீ போட்டு பாரு. ஓகேக்கா, இங்க வெயிட் பண்ணுவீங்களா? நான் ஒரு 2 3 செலக்ட் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, இங்கே தான் போனவளோ தெரியல. ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி தான் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது. ஏக்கா, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு சாரியாக எடுத்து போடுங்க. எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அது எப்படிமா? ஓப்பன் பண்ணி பார்த்ததானா பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஏக்கா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டணும்னாலும் காட்டுங்கக்கா. எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உடுத்தும் பார்த்துக்கிடலாம். அப்படியா? அப்போ பரவாயில்லையே. சரி, ஒவ்வொன்றா எடுத்து போடு. ஏக்கா, உங்களுக்கு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும்னு சொல்லுங்கக்கா. நான் அந்த சேலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஏமா, ஒரு 5000 6000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய புடவையெல்லாம் எடுத்து போடுங்க. அம்மா, சின்ன பொண்ணே பாத்தியா? 5000 6000 ரேஞ்சா? ஆமாக்கா, 5000 6000க்கு பொங்கலுக்கே எடுக்கிறவ. பரவாயில்ல, லட்சுமிக்கா நல்லா பெரிய இடமா தான் பிடிச்சி போட்டிருக்காவ. வசந்தி, வாங்கி கட்டிட்டு போயிடாத. ஆமா, நான் தான் இவ்வளோ பிடிச்சி போட்டிருக்கேன். வாயை முடிட்டு என்ன வேலையை அதை மட்டும் பாரு. நீங்க கோவப்பட்டா உடனே நாங்க நம்பிடுவோமோ? அக்கா, 5000 6000 ரேஞ்சுக்கா வேணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி போதுமா இல்லை உங்களுக்கு மட்டுமா? ஏமாடி, எங்களுக்குலாம் ஒரு 1000 1500க்குள்ள உள்ளதெல்லாம் காமியம்மா. கார்த்திகம்மா, உங்களுக்கு எந்த ரேட்ல வேணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி போடுவாங்க. எனக்கும் அதே ரேட்டு தான். ஒரு 1500 2000 அதுக்குள்ள உள்ள புடவையெல்லாம் காமிங்க. அக்கா, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் 5000 6000 இல்லம்மா, எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் என் 2 தங்கச்சிங்களுக்கு. என்ன சின்ன பொண்ணு, இது எல்லாருக்கும் அந்த ரேட்ல தான் எடுக்கிறாங்க போல இருக்கு. அப்ப நம்ம தான் சீப்பா 1500 2000 எடுக்கிறோமோ? ஆமாக்கா, பெரிய பணக்காரியவே தான் போல. அக்கா, எங்களுக்குலாம் அவ்வளோ காஸ்ட்லியான புடவையெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு 1500 2000 அதுக்குள்ள உள்ள புடவை தான் நாங்கள் எடுக்க போகிறோம். நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எடுக்கா. ஆமாட்டி, எனக்கெல்லாம் எடுக்க 5000 6000க்கு. எனக்குலாம் ஒரு 500 1000 புடவை காட்டுமா? அது வந்து ரொம்ப கம்மியாலாம் இருக்கு. அதனால என்னம்மா, எங்களுக்கு எது எடுக்க முடியுமோ அதுதானே எடுக்க முடியும். நீ இருக்குன்னா காட்டு. அதுவும் இருக்காட்டி. 1000க்கு 2 சாரி மாதிரி காம்போ ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் காட்டுங்க. சரிம்மா, எனக்கு அந்த மாதிரி புடவை காட்டு. எனக்கும் அந்த மாதிரி புடவை காட்டுங்க. 1000 ரூபாய்க்கு 2 புடவை இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டுங்க. சிந்துக்கா, எங்களுக்கும் அந்த மாதிரி புடவை போகாதுங்கக்கா. 5000 6000க்குலாம் நாங்கள் எடுத்து கட்டவா போகிறோம். ஏன் கணக்கா நான் உங்களுக்கெல்லாம் எடுத்து தரேன். நான் வாங்கி தந்தா வேண்டாம்னு சொல்லுவீங்க? அப்படி இல்லைக்கா, வேற ஏதாவது விசேஷத்துக்கு வாங்கிக்கிடலாம். இந்த பொங்கலுக்கு கொஞ்ச நேரம் கட்டதுக்கு எதுக்குங்க அவ்வளோ காஸ்ட்லியான புடவை? நாங்கள் எடுக்கிறதுக்கு வேண்டாம், நீ பணம் கொடு. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான புடவையெல்லாம் வேண்டாம்க்கா. சரி, அப்போ உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். ஏம்மா, எனக்கு ஒரு 2000க்குள்ள உள்ள புடவையை காட்டு. ஓகே மேடம். ஜான்சிக்கா, அந்த 2000க்கு உள்ள ரேட் உள்ள எல்லா புடவையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். சத்யாக்கா, நந்தினிக்கா, எனக்குள்ள ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாவ் புமாரி, இந்த ஹாஃப் சாரி ரொம்ப அழகா இருக்கு.
ஆமா பூமாரி, நாங்க இதை பார்க்கவே இல்லை, அழகா இருக்கு. உங்களுக்குள்ளதை விடையே நல்லா இருக்கு. எனக்கு உங்களுக்குள்ள தான் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கலர்ல எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் எடுத்து தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப போய் பார்த்தேன் காணோம். இதுவே அழகா தான் இருக்கு பூமாரி, நீ இதையே செலக்ட் பண்ணிக்கோ. சூப்பரா இருக்கு கலரு. நிஜமாவா? அப்ப நான் இதையே எடுத்துக்கட்டா? இதே எடுத்துக்கோ பூமாரி. ஆனா உங்க அம்மா எடுக்க சொன்ன ரேட்டுக்குள்ள இருக்கா? ஆமா, எங்க அம்மா ஒரு 1000 1500க்குள்ள எடுக்க சொன்னாவ. இது ஒரு 1700 கிட்ட ஆயிட்டு. ஆனாலும் பரவாயில்ல, எடுத்து தருவாங்கன்னு நினைக்கேன். சுவானிகா, வெயிட் பண்ணுங்க, நான் இது போட்டு காட்டேன். சரி கீர்த்தி. அட நம்ம ஆளு இங்கதான் நிக்காளோ. சுவானி, நீங்களா? இம்மா கண்ணு ரெண்டும் புடுங்கி வெளியே வந்துடாம. நீங்க பின்னாடி வந்து கூப்பிட்டதும் நான் பயந்துட்டேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் வாங்க தானே உங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல, உங்க தங்கச்சிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னா. நான் 2 3 லெஹங்கா பார்த்து கொடுத்துருக்கேன். போட்டு பாக்கேன்னு போட போயிருக்கா. ஓ மேடம், எங்க தங்கச்சிங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சா? ஆமா, அவ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா. எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியாது, செலக்ட் பண்ணி தாங்க அப்படின்னு. இப்போ போட்டுட்டு வருவா பாருங்க. அக்கா, இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே நீங்க சொன்ன ரேட்ல தான் இருக்கு. 2000க்கு உள்ளாடி தான். இதுலயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. எல்லாரும் எடுக்க மாதிரி நம்மளும் எடுத்தா சரி வராது. இதுங்க கூட்டத்திலேயே இருந்தா நாமளும் 2000க்கு புடவை எடுத்துட்டு போக வேண்டியது வரும். அதனால நைஸா எஸ்கேப் ஆகி போய் ஒரு 5000க்கு சேலை எடுத்து கட்டிட வேண்டியதான். அட, இது எல்லாமே அழகா இருக்கே. ஆமா, இதெல்லாம் அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க, எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சதா எடுக்கும். இதுவும் அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. அக்கா, உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? இதுல பார்டர் எல்லாம் ரொம்ப பெருசா இல்லாம இருக்கு. நாங்க கட்டையா இருக்கிறதுனால பார்டர் சின்னதா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் சின்ன பொண்ணு மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கக்கூடியவங்க கட்டினா நல்லா இருக்கும். நாங்க குட்டச்சி மாதிரி இருந்தா எப்படி இந்த பெரிய பார்டர் வச்சதெல்லாம் கட்ட முடியும்? சின்ன பார்டரா இருக்கிறத காட்டுமா? சரிக்கா, இதெல்லாம் நியூ கலெக்ஷன், அதனால தான் உங்களுக்கு காட்டுனேன். சரிதான் நீங்க சொல்றது. கொஞ்சம் பார்டர் பெருசா இருந்தா கட்டுறதுக்கு கொஞ்சம் இந்த ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரி, நான் உங்களுக்கு வேற காட்டுறேன். இதுல ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா, நீ காட்டு. பிடிச்சது 1 2 நாங்க எடுத்து வச்சிருக்கோம்னா கடைசியில நாங்க அதை கட்டி பார்க்கோம். சரி மேடம். அக்கா, இது பாருங்க, நியூ கலெக்ஷன். ஆனா இது வந்து 2500 கிட்ட ரேட்டு வரும். இது நல்லா இருக்கே. கார்த்திகம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? ஆமா, நல்லா இருக்கு. ஆனா வந்து ரொம்ப ஹெவியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இல்லக்கா, ரொம்ப எல்லாம் ஹெவியா இருக்காது. ஒர்க்கு தான் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி சாரி வந்து லைட் வெயிட் தான். சரிம்மா, இதை மாற்றி வச்சுக்கோ. நான் இன்னும் பார்க்க எனக்கு வேற எதாவது பிடிச்சிருந்தேன்னா நான் அதை எடுப்பேன். சரிக்கா, இதிலே இருக்கட்டும், நான் வேற புடவை காட்டேன். அக்கா, இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே டபுள் கலர்ல வரும். நீங்க கேட்ட மாதிரி ரொம்ப சின்ன பார்டர் தான். உடுக்கிறதுக்கும் அழகா இருக்கும். சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும். சின்ன பண்ணி, இது நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, எனக்கும் இது பிடிச்சிருக்கு. இதுல ஒரு 2 3 கலர் நல்ல கலரா பார்த்து எடுத்து கட்டி பார்க்க வேண்டியதான். அட, இது நல்லா இருக்கு. ஆமா, இதுவும் நல்லா இருக்கே, அழகா இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஒரு வாட்டி கட்டி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லைட் கலர்ஸ்ல வரும். ஆனா டபுள் கலர் கிடையாது. பார்டர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வேண்டாமா? இது கீழே இப்போ ஒன்று காமிச்சிடலாம். அதில் ஆளுக்கு ஒன்று எடு, நல்ல கலராக பார்த்து உடுத்து பார்ப்போம். சரிம்மா, அப்போ நீங்கள் கட்டி பாருங்க. லட்சுமி, நீ ஏன் சைலண்டாக இருக்க? உனக்கு ஒன்றுமே பிடிக்கலையோ? ஐயோ இல்லைக்கா, எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய விலையிலே அழகழகா புடவை காட்டாவல்ல, அதை எது எடுக்கிறதுக்கு தெரியாம இருக்கேன். இவங்க எடுக்கிறது பார்த்தா ஏதோ 10,000 20,000க்கு எடுக்க மாதிரியே சீன் போட்டுட்டு இருப்பாங்க. எடுக்கிறது 1000 ரூபாய்க்கு. இதில் இவ்வளோ சீன் வேற. சும்மா இரு. நீ 6000 10,000ன்னு எடுக்கன்னா அவங்களாம் அப்படி எடுப்பாங்களா? எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க. அதனால அவங்க இப்படி கம்மியான ரேட்ல தான் எடுப்பாங்க. நானும் அப்படிதான் எடுப்பேன். நீ எடுக்கேன்னு எல்லாரும் அப்படி எடுக்கணும்டா. சித்தி, பாட்டி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? மாமா ஜனனி, இப்பதான் வரையோ? இல்லத்த, அப்படியே வந்துட்டேன். அவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை அங்க பார்த்துட்டு இருந்தேன். உங்களை தான் ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன். வா ஜனனி, உனக்கு சேலை எதாவது எடுக்கியா? எனக்கா? எனக்கு சேலை கட்டவே தெரியாத. இருக்கட்டுமா, தலைப்பொங்கல்லாம், அதனால சேலை தான் கட்டணும். உனக்கு பிடிச்சிருக்க சேலையா பார்த்து எடுமா. ஆமா மக்களே, சேலை எடு, பாட்டி எடுத்து தாரேன். நான் எடுத்து கொடுக்கேன். கல்யாணத்தோட அவங்க எதுவும் சேலையெல்லாம் எடுக்கல. அவளுக்கு நல்ல சேலையா பார்த்து நான் வாங்கி கொடுக்கேன். இருக்கட்டும் லட்சுமி, நான் வாங்கி கொடுக்கேன். பரவாயில்லத்தே, நான் ஜனனிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு நானே வாங்கி கொடுக்கேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஏம்மா, பெருசா பேசிட்டு இருந்ததா பாரு. நீங்க எல்லாம் எடுக்க மாதிரி 2000க்குள்ள சேலையை தானே அவளுக்கு எடுத்து கொடுத்தா. என்ன 10,000 20,000க்கு எடுத்து கொடுக்கா? எவ்வளவு வெள்ளான்னு முக்கியம் கிடையாது. அவங்க ஆசையோட வாங்கி கொடுக்காங்களா, அதுவே எவ்வளவு சந்தோஷம். உன் பிள்ளை நல்ல குடும்பத்தை தான் செலக்ட் பண்ணி போயிருக்கா. எனக்கு இப்போ பெருமையா இருக்கு அவளை நினைச்சா. பொண்ணு, இந்த ஒரு 5000 ஒரு 10,000க்குள்ள சேலையெல்லாம் காட்டுமா? அம்மா லட்சுமிக்கா, 5000 10,000க்கு சேலை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சும்மா இரு வசந்தி, எனக்கா எடுக்கேன், மருமகளுக்குலாம் எடுத்து கொடுக்கேன். அடேங்க அப்பா, பெரிய ஆளு தான். அத்தை, எனக்கு அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் புடவை வேண்டாம். நான் எப்பயாவது தானே கட்டுவேன். நீங்க எல்லாம் எடுக்க மாதிரி 1000 2000 அப்படி போதும். பிச்சைக்கார பையனை கட்டிட்டு போனா புத்தியும் அப்படிதான் போகும், பிச்சைக்கார புத்தி மாதிரி. சும்மா இரு சிந்து, உங்க காதில் எதுவும் விழுந்துடாம. இருக்கட்டுமா, கல்யாணத்துக்கு பெருசா சேலை ஒன்றும் எடுக்கல, அதனால உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கோ.
ஏம்மா நீ ஒரு 5000 10,000க்குள்ள புடவையெல்லாம் காட்டு பார்ப்போம். இங்க எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்ல உள்ளதா இருக்கு. அந்த பக்கம் வாங்க காட்டுங்க. சரி அப்பனா இதுல எல்லாருக்கும் பிடிச்ச புடவைய பார்த்து எடுங்க. நம்ம கட்டி பார்த்துட்டு பில்ல போட்டுருவோம். சரி அப்போ நம்ம எடுத்துட்டு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஜனனிக்கு எடுப்போம். ம் சரி லட்சுமி.